இவ்வளோ இதில் செஞ்சதுன்னு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம வாங்கின ஃபுட் ப்ராசஸரில் செஞ்சது. இவ்வளவும் நான் செஞ்சுருக்கேன். எவ்வளோ ஈஸியாக குயிக்காக எனக்கு ஒரு ½ ஹவரில் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படின்றத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பழைய அன்பாக்சிங் வீடியோ வந்து இந்த ஃபுட் ப்ராசஸரோட ஜார் மேகி ரியோ ஃபுட் ப்ராசஸர் அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட அன்பாக்சிங் வீடியோ பழையோட கிளிப்பு தான் உங்களுக்காக இதில் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம 8 மந்த்ஸ் கழித்து அதுக்கு ஒரு ரிவ்யூ போடுறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இது எப்படி இருக்குது, என்ன, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதில் மெயின் நான் அப்போ அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். என்னோடது வந்து போஷோட ட்ரூமிக்ஸ் மாடலு. அதில் வந்து பேக்கில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி 6 பல்ஸ் 6 இது இருக்கும் அதில். ஆனால் இவங்க வந்து யூனிவர்சல் இந்த ட்ரூமிக்ஸ் மாடல்னு சொல்லி போட்டுட்டு, பட் ஆனால் என்னோடய மிக்சியை காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. அவங்க நான் ஒயிட் கலரில் ஒரு 4 இதுவும் இருக்குல்ல, அந்த கப்லர் தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து அப்புறம் மறுபடியும் அமேசானில் வந்து ஆர்டர் போட்டு இதை வாங்கி மாற்றினேன். இதை அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். யாராவது அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கியர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதை போட்டு அந்த குச்சி மாதிரி இருக்கிறத வச்சுட்டு நம்ம இந்த ஜார் எடுத்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நான் போடுறது வந்து சப்பாத்தி மாவு பிணையிறது. நான் வாங்கும்போது 2500 தான் வந்தது. இதில் வந்து கோகோனட் அந்த தேங்காய் துருவுறது வராது. அதனால் 2000 சம்திங் தான், 500 தான் வந்தது. இப்போ நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அந்த பெரிய கப்பில். இப்போ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பு எண்ணெய் மட்டும் போட்டு வெறும்னா ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி 1/2 கப் தண்ணி ஊற்றி நான் அரைச்சிடுவேன். இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னாலே நமக்கு அது எப்படி அளவு என்ன ஏதுன்றது தெரியும். நான் சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு வந்து சப்பாத்தி எங்கள் வீட்டில் நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் ரெகுலராக வீக்லி 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் செஞ்சுருவேன் நான் சப்பாத்தி மோஸ்ட்லி. அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு சப்பாத்தி மாவு பிணையத்துக்கு நான் என் ஹஸ்பண்டை, என் பசங்களை, மற்றவங்கள ஹெல்ப் கேட்பேன். ஏன்னா எனக்கு கை ரொம்ப முடியாமல் போயிடும், வலிக்கும் ஒரு நேரம்னு. பட் ஆனால் இது எனக்கு ஒரு பெரிய சேவியர் வந்து. என்கிட்ட ஆல்ரெடி போஷ் மிக்சி வந்து நான் அப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தேன். ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆயிருந்தது. அதனால் நான் தனியாக ஃபுட் ப்ராசஸர் எதுவும் வாங்காமல் இந்த மேகி ரியோ வாங்குகிறேன். இது எந்த ஒரு ப்ரமோஷன்ஸும் கிடையாது. அதை பாருங்கள், சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு, கையில் ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு நான் அட்டாச்மெண்ட் வந்து மாற்றிட்டு பிளேட் அட்டாச்மெண்ட் போடுறேன். நான் வெங்காயம் தக்காளி வந்து தொக்கு வைக்கிறதுக்காக சாப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுத்தையுமே ஒன்றாவே போட்டுறேன். ஏன்னா நான் மொத்தமாக தொக்கு மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் பார்க்கணும். சூப்பராக இருக்குது. நான் இந்த 8 மந்த்ஸுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறேங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. இதை எடுத்து ரெகுலராக நான் அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு பிணையத்துக்கு கண்டிப்பாக அதை பாருங்கள் சூப்பராக சாப் பண்ணிடுச்சு வெங்காயம் தக்காளியை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்களும் ஒரு பிகினர், அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ஒர்க்கிங் மாமோ இல்லை நீங்கள் ரெகுலராக குக் பண்ணுறவங்க உங்களுக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். மற்ற ஃபுட் ப்ராசஸர்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து எனக்கு சாப்பிங்க்கு, ஸ்லைசிங்க்கு, அதுக்கப்புறம் மாவு பிசையறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கியர் பாக்ஸ் சிஸ்டம். இந்த பாருங்கள், அந்த மாவு பிணைஞ்சது காட்டுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஊற வச்சுட்டு நல்லா சாஃப்டாக போயிடுச்சு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் லைட்டாக சுடுதண்ணி கூட வச்சு ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். அதுலேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த காய்கறியெல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இது எப்படி வேலை செய்யுதுன்றதை காட்டுறேன். நான் ரெகுலராக என்னென்னலாம் யூஸ் பண்ணுவேனோ அதெல்லாம் தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மறுபடியும் சாப்பர் பிளேடே போடுறோம். நம்ம போட்டுட்டு நம்ம அதில் கோவக்காய் போடுறோம். கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா சாப்பர் பிளேடில் எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்லைசரில் கட் பண்ணியிருக்கேன். ஸ்லைசர் வந்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணிவிடும். இன்றைக்கி சாப்பரில் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். உங்களுக்கும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், கிச்சனுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே நல்ல ஒரு மிக்சர் கிரைண்டர் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை மாற்றணும் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வாங்கலாம். அப்புறம் நம்ம சேனலை வந்து உமாஸ் லைஃப் தமிழை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோவன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பாருங்கள் சூப்பராக வந்து சாப் பண்ணிடுச்சு. பாருங்க, நான் பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சிடுறேன். இப்போ நீங்கள் வீக்லி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். நான் சப்பாத்தி மாவுமே ஒரு சில டைம் கொஞ்சம் கூட பிணைஞ்சி எடுத்து வச்சுட்டு மறுநாளுக்கு கூட செய்வோம் ஃப்ரிட்ஜில், நல்லா தான் இருக்கும். பாருங்க, கோவக்காவை கட் பண்ணியாச்சு, எடுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் தோல் சீவி வச்சுருக்கேன். சும்மா ஒரு கேரட்டை அப்படியே ரஃபாக 4ஆக தான் கட் பண்ணி போடுறோம். ஒரு 4-5 கேரட் இருக்கும் நான் போடுறேன். போட்டுட்டு இப்போ அதையும் பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்
அவ்வளோதான் பாருங்க. 1/2 மினிட்லேருந்து 1 மினிட்க்குள்ளேயே உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ, அந்த சைஸ்ல நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசா வேணுமா, கொஞ்சம் சின்னதா வேணுமா, கேரட்ட நீங்க வந்து அதே மாரி ஸ்லைசர்ல போட்டா கூட உங்களுக்கு சூப்பரா வருது. நான் இப்ப இது வந்து பொரியல் பண்ணலான்னு நெனச்சுட்டு தான் கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணலான்னு தான் இதில போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் இதோ பாருங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம அப்புறம் இது மெயினா நம்ம கை வலிக்கும் தெரியுங்களா? எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த வேலை இல்லாம போயிடுச்சுங்க. ரொம்ப நெறைய டைம் சேவ் பண்ணுது இது. ஆ இப்ப அடுத்தது பீன்ஸ் ட்ரை பண்றேன். ஆனா, நான் இப்பயே சொல்லிடுறேன். பீன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய நோ தான் உங்களுக்கு. அதுவும் இந்த பிளேட்ல போடுறது நோ. ஸ்லைசர்லயாவது போட்டா கொஞ்சம் மெலிசாவது கட் பண்ணி வந்துரும். நான் பார்த்த வரைக்கும் பீன்ஸு, அவரைக்காலாம் இதில போட்டா வந்து உங்களுக்கு நீங்க 1 நாள் 2 நாள்ல சமைச்சிடணும். இல்லன்னா ஒரு மாரி ரொம்ப அது நைஸா கட் பண்றதால, அது வந்து அடி வாங்கி ஒரு மாரி கொல கொலன்னு ஆயிடுது. அதனால வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு பீன்ஸு, அவரைக்காவ கையிலேயே கட் பண்ணிடுவேன் நானு. இப்ப இது வந்து உங்களுக்காக போட்டு காட்டுறது பாருங்க. நான் எவ்வளோ ஓட்டுனாலும் ஒரு சில பீசஸ்லாம் பெருசாவே இருக்கு. கம்மியாவே ஆகல. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இது வந்து ரொம்ப இது. ஆனா, இந்த நான் 8 மந்த்ஸா ரெகுலரா யூஸ் பண்றேங்க. இந்த பிளேடு அவ்ளோ ஷார்ப்பா இருக்கு. ஷார்ப்னஸ் கொஞ்சம் கூட கரையவே இல்ல. அதே மாரி இந்த அட்டாச்மெண்ட்லாம் நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ரொம்ப பெரிய சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப சூப்பரா உங்களுக்கு ஈஸியா 1 வாட்டி, 2 வாட்டி நீங்க பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிரும் ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு. அதே மாரி வந்து இதுல வந்து நீங்க இன்னொன்னு என்னன்னா, நமக்கு கை வலி குறையுதுன்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க ம் நெறைய பேருக்கு செய்றீங்க. இப்ப நெறைய பேருக்கு பிரியாணி ஒரு 10 பேர், 20 பேர் திடுக்குன்னு வராங்க. ஒரு 10 பேருன்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாரின்னா நீங்க அவங்களுக்கு செய்யணும்னா, அந்த மாரி டைம்ல இது நல்லா யூஸ்ஃபுல்லாகும். இல்ல வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி நம்ம எது எதெல்லாம் தேவையோ இதில போட்டு நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப யூஸு. அப்புறம் பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப். இதோ பாருங்க கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு 2த்தையும் ஒரே பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சாச்சு. அதே மாரி இந்த அட்டாச்மெண்ட்லாம் ரொம்ப வெயிட் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்மளே ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, கோஸுக்கு சூப்பருங்க. சாப்பர்லயும் சரி, உங்களுக்கு ஸ்லைசிங்லயும் சரி, சூப்பரா சாப் பண்ணிடுது. கோஸுக்கு சூப்பர். எனக்கு வந்து தம்ஸ் அப் குடுத்துட்டேன் பாருங்க. கண்டிப்பா இது வந்து கோஸுக்கு ரொம்ப இதுவு. எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எனக்கு என்ன மைனஸ்னா, மிக்ஸிக்குன்னு எனக்கு தனியா அசார்ட்டடா ஒரு இடம் இல்ல. ஏன்னா நம்மளது வந்து சின்ன கிச்சனா, அதனால வந்து நான் மிக்ஸிய எடுத்து வச்சு தேவையானப்ப மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால எனக்கு இது யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்பப்போ எடுத்து எடுத்து அதனால வீக்லி ஒன்ஸ் அந்த மாரி தான் எடுப்பேன். இப்ப பாவக்காவ கட் பண்ணி போடுறோம். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு தான் போடுறோம் சாப்பர்ல. அதே மாரி நான் உங்களுக்கு ஸ்லைசர்லயும் அடுத்து போட்டு காட்டுவேன். 2மே பாவக்காய் இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணது இல்லங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஓகேவா தான் இருக்கு. எனக்கு இது பொரியலுக்கு ஓகே. ஸ்லைசருமே எனக்கு ஓகேவா தான் இருந்தது. அதே மாரி இத எடுத்து நீங்க வந்து அதே மாரி இதோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க தனியா செப்பரேட்டா ஒரு பாக்ஸ் வச்சு அதில போட்டு வச்சுட்டீங்கன்னா, அதுவும் வந்து யூஸ் பண்றீங்கன்னா, உடனே நீங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு லாங் லைஃப் வரும். நீங்க தண்ணீல போட்டு வைக்கிறது அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. இதுல இன்னொன்னுன்னா, இதோட பாடி வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கு. அதனால நீங்க பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இப்ப அடுத்தது நான் உங்களுக்கு ஸ்லைசர் அட்டாச்மெண்ட் வந்து போட்டு காட்டப் போறேன். அவ்வளோதான். இத மட்டும் போட்டு இதில அட்டாச் பண்ணிட்டு, அது மேல வச்சுட்டு, நம்ம அந்த மூடிய போட்டுட்டு, அது மேல ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பன்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காய்கறிய விடுவோம். அவ்வளோதான். நான் சொல்ற மாரி அத வந்து கிளீன் பண்ணி நீங்க எடுத்து தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சிடலாம். நீங்க தனியா ஃபுட் ப்ராசஸர்ன்னு வாங்குறதுக்கு பதிலா, நீங்க இந்த மாரி வாங்குறது என்ன பொறுத்தவரைக்கும் அஃபோர்டபுளா தோணுச்சு. அதுக்கு நெறைய எனக்கு தெரிஞ்சு காசு ஆகும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து 3000 சம்திங் இருக்கு. அதனால கொஞ்சம் ரேட் ஏறியிருக்கா? இல்ல அதுல வந்து அந்த கோகனட் இது வரதுதால 3000 மேல காட்டுதான்றது எனக்கு கரெக்ட்டா தெரியல. நீங்க வேணா அந்த அட்டாச்மெண்ட்டுமே சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஸ்லைசருமே பாவக்காய்க்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பிளாஸ்டிக்ன்றதால நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம். அதே மாரி நம்ம வீட்டு யூஸுங்களுக்கு மட்டும் தான் இது. கமர்ஷியல் யூஸுக்கு கிடையாது. அதே மாரி கொஞ்சம் இத போடும்போது உங்களுக்கு சத்தம் வரும். இதெல்லாம் இதுல வந்து சின்ன சின்ன ட்ராபேக்கு. ரொம்ப சத்தம் கேட்கும் இது போடும்போது. அதே மாரி ரொம்ப சப்பாத்தி மாவு பெனையும்போது நம்ம ஃபுல் வரைக்கும் போட முடியாது. ஹாஃப் த இதுவு தான் போடணும். அந்த ஜார்லயே ஹாஃப் தான் நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து அட்டாச்மெண்ட் எல்லாம் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போட்டா மட்டும் தான் ஆன் ஆகும். அதே மாரி இத வந்து லாங் ரன்னுக்கு போடக்கூடாது. அதாவது நான் சொல்றேன்ல நெறைய போடக்கூடாது. 1 டைம்க்கு ஓகே. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறிய முன்னாடியே வந்து
ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸ்ல ரொம்ப பெருசா சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணாம, ஒரு 2ஆ 4ஆ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில போடும்போது, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி நம்ம ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளேடு, அந்த ஜாரு எல்லாத்தையுமே கையோட கழுகி வச்சுட்டா, நம்மளுக்கு அது தொலையறதுக்கும் வாய்ப்பில்ல. அது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இதோ பாருங்க, பாவக்காவ சூப்பரா மெலிசா ஸ்லைஸ் பண்ணி குடுத்துருச்சு. அதே மாரி ஜார நான் சொன்ன மாரி ஓவர்லோட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாரி எ உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட்லாம் தனித்தனியா இருக்கும். அதனால அ ஒரே பாக்ஸ்ல போட்டு வச்சுடுங்க. அதேமாரி மேனுவல படிச்சுட்டு எப்பயுமே எந்த ஒரு கிச்சன் அப்ளையன்ஸுமே மேனுவல படிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். அதேமாரி கோஸ் வந்து சூப்பரா ஸ்லைஸ் பண்ணிருச்சுங்க. எனக்கு இது ரொம்ப யூஸு. இந்த ஸ்லைஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த சாண்ட்விச்க்கு, அதுக்கெல்லாம் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு மயோனீஸ் சாஸ் போட்டு நம்ம கலந்து, வெறும் சால்ட், பெப்பர் போட்டு கலந்து நம்ம பசங்களுக்கு சப்பாத்தில, பிரெட்டுல இதில நான் வந்து அடிக்கடிக்கு பண்ணி தருவேன். அந்த மாரி வீடியோஸ் கூட நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க. அதே மாரி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நெறைய வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோஸ்லாம் இதில இருக்கும். ஈஸியா நான் வீட்ல என்ன சமைக்கிறேனோ, அந்த மாரி விஷயங்கள் மட்டும் தான் நான் இதுவரைக்கும் வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே சிம்பிள் வீடியோஸ் தான் இருக்கும். புதுசா கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்களுமே நம்மளோட வீடியோவ பார்த்து கத்துக்கலாம். நம்ம வீட்ல நான் என்ன சமைக்கிறேனோ, அதுதான் போடுறேன். இத பாருங்க கோஸு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நம்ம சேனல்ல நெறைய ரெசிபீஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் போயி பாருங்க. அதே மாரி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா, நம்ம வீடியோஸ் ஒவ்வொரு தடவையும் புதுசா வீக்லி நம்ம வந்து 3 வீடியோஸ் போட்டுருவோம். இல்ல அட்லீஸ்ட் 2 வீடியோஸாவது போட்டுருவோம். அந்த மாரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதே மாரி ரெகுலரா டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுருவேன். என்ன நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன்றது. அதையும் பாருங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப அவ்வளோதான். இந்த பாருங்க வீட்ல எந்தெந்த பாக்ஸ் காலியா இருக்கோ, எல்லா பாக்ஸையும் கொண்டாந்து வச்சு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் நானு. போட்டு ஃபில் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இப்போ ஆனியன வந்து நான் தோல் மட்டும் எடுத்துட்டு, அப்படியே பெருசாவே தாங்க கட் பண்ணி போடுறேன் ஸ்லைசர்ல. சாப்பர் காட்டுனால இப்ப பாருங்க, அப்படியே நீட்டா ரொம்ப மெலிசா இருக்கு. பிரியாணிக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இப்போ இத கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்ப நைட்டுக்கே யூஸ் பண்ணிடுவேன். இத பாருங்க நல்லா ரொம்ப மெலிசா வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்தது ஒரு தக்காளியுமே உங்களுக்கு இதுல போட்டு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஃபார் மனிங்க. கண்டிப்பா வாங்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நானு. மேகி ரியோ ஃபுட் ப்ராசஸர் இது பேரு. நீங்க Amazonல போய் சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் இருந்தா நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ண ட்ரை பண்றேன். எனக்குன்னு தனியா எந்த ஒரு இது கிடையாது. பட் ஆனா நான் வேணா உங்களுக்கு அந்த அட்டாச்மென்ட் இருந்ததுன்னா, நான் அட்டாச்மென்ட்ன்றேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க் இருந்தா நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். நம்ம வீட்ல குக் பண்றதுக்கு பிஸி மாமு, நம்ம புதுசா சமையல் கத்துக்கிறோம்னா, இந்த மாரி கஷ்டப்படாம சமைக்கிறதுக்கு இது ஓகே. தக்காளியுமே சூப்பரா ஸ்லைஸ் பண்ணி குடுத்துருச்சு பாருங்க. ஜூஸ் மாதிரிலாம் ஆக்காம நல்லா மெலிசா சூப்பரா இருக்கு. நம்ம கையில இந்த மாரி மெலிசா கட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் ஆனா இது வித்தின் செகண்ட்ஸ்ல நமக்கு கட் பண்ணி குடுக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யாராவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிச்சன் அப்ளையன்சஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து வொர்த் பையிங். நம்ம அடுத்தது வந்து கு கிரேட்டர் பார்க்க போறோம். கிரேட்டர் துருவுறது பார்க்க போறோம். இப்ப நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது 3ம் தாங்க சாப்பரு, கிரேட்டரு, ஸ்லைசர் இது 3யும் நான் ரெகுலரா யூஸ் பண்றேங்க. மாத்தி யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாரி சப்பாத்தி மாவு இது வந்ததுலேருந்து நான் கையில பெனையிறதே விட்டுட்டேங்க. இதுல மட்டும் தான் பெனையிறேன். சூப்பரா வருது சப்பாத்தி. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எங்க வீட்ல இல்ல. நார்மலா நல்லாருக்கு. இப்ப நான் பீட்ரூட் போட்டு உங்களுக்கு துருவி காட்டுறேன். பீட்ரூட்ட தோல சீவிட்டு 4ஆ கட் பண்ணி அப்படியே போடுறேன் நானு. நம்ம ஏன்னா கட் பண்ணி போட்டா மட்டும் தான் நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த ப்ராடக்ட் கொஞ்ச நாள் வரும். அதுக்காக அப்படி போடுறேன். அந்த ஓட்டைக்குள்ள போற அளவுக்கு நம்ம கட் பண்ணி போடணும். இத பாருங்க. அதே மாரி கிரேட்டர் வந்து ரொம்ப பொடியா கட் பண்ணாதுங்க. கொஞ்சம் பெரிய கிரேட்டர் இருக்கு தெரியுங்களா? அந்த மாரி தான் கட் பண்ணும். கொஞ்சம் நீட்டா அப்படிதான் இருக்கும். ஓகேன்னா இது ஓகே. இல்லன்னா நீங்க கையில தான் உட்காந்து துருவணும். அதுக்கு பதிலா என்ன பொறுத்தவரைக்கும் இதுவே ஓகே. பொரியல் பண்றதுக்கு இது சூப்பரு. இந்த மாரி நம்ம செஞ்சுருவோம். இது கூடயே வந்து இன்னொரு ஒரு அட்டாச்மெண்ட்டும் குடுத்துருக்காங்கங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, பொடியா கட் பண்றது ஒண்ணு இருக்கு. அத நான் இந்த மாரி கிரேட்டர் மாரி இன்னொன்னு கட் பண்றதுக்கே ஒண்ணு இருக்குது. அத நான் பெருசா யூஸ் பண்றதில்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆனியன் பீல் பண்றது, கார்லிக் அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு உரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. பட் ஆனா, அத நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணேங்க சின்ன வெங்காயத்துக்கு. எனக்கு என்னவோ அது நெறைய போட்டு நம்ம தோல உரிச்சு தோல உரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒட்டிக்குது. அதுக்கு இல்லாம அது வெங்காயம்லாம் ஒரு மாரி கொழ கொழன்னு ஆகுற மாரி இருக்கு. அதுல போட்டு எடுத்து வச்சா. அதனால நான் அத யூஸ் பண்ணல. இது 3, 4 தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். பாருங்க ரொம்ப பெரிய வேஸ்ட்லாம் இல்ல. நீங்க இந்த
அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ் மாதிரி மேலே நிற்கும். வேணும்னா நம்ம எடுத்து அது சிசரில் கட் பண்ணி நான் போட்டுருவேன். கிச்சன் சிசர்ஸ் நான் தனியாக வச்சுருக்கேன். இல்லை கத்தியில் கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருவேன் நான். பட் ஆனால் இது வந்து இது பாருங்க, பீட்ரூட்டு சூப்பராக அது கட் பண்ணிடுச்சு. இதையும் இப்போ ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சாச்சு. நான் உங்களுக்கு அடுத்தது கேரட் போட்டு காட்டுறேன். சும்மா ஒரு 2 கேரட்டு அது எப்படி துருவுதுன்னு. அந்த துருவலையும் நான் பீட்ரூட் கூட எடுத்து வச்சிடுறேன். இதிலே பொரியல்ல போட்டுட்டு அது மிக்ஸ் ஆகிடும், ஒன்றும் பெருசாக தெரியாது. பீட்ரூட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்களுக்கு பிடிக்கும். அது பாருங்க மெலிசா எவ்வளோ நீட்டாக இருக்குது. அடுத்தது கேரட் இது பாருங்க, அப்படியே முழுசாக அப்படியே வச்சு கட் பண்ணுறேன். கட் பண்ணியே போடல, முழுசாகவே போடுறேன். கட் பண்ணிடுச்சு. ரொம்ப அப்படின்றதுக்குள்ளே பண்ணிடுச்சு பாருங்க. இந்த நின்னதையும் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா எடுத்து நிற்க வச்சு, அது படுத்தா என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு புரியுதா, அப்படியே ஸ்லைஸாக போட்டுடுது. அதனால நிற்க வச்சு போட்ட மறுபடியும் ஓகேவாயிடுச்சு. அது மட்டும் நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு பொருள் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண தான் நமக்கு தெரியும். அடுத்து அதையும் இந்த பீட்ரூட் கூடயே ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடுறேன். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த வேலை பிடிக்காதுன்னு சொல்லுங்க. எனக்குலாம் கிச்சன் உள்ள போனால் ஃபடாஃபட் டப் டப் டப்னு எல்லாம் செஞ்சுட்டு வெளியே வந்துடணும். கிச்சன் உள்ள ரொம்ப நேரம் இருக்க எனக்கு பிடிக்காது. வேர்த்து கொட்டினாலும் எனக்கு பிடிக்காது. யார் யாரெல்லாம் என்ன மாதிரி சோம்பேறின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அடுத்தது லாஸ்ட்டாக உங்களுக்காக இந்த சொரக்காவை வந்து இதில் வச்சு தோல் சீவிட்டு இதில் வச்சு காட்டுறேன். ஆக்சுவலி தோல் கூட நான் சீவில, வெறும் அந்த கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க அந்த செத பகுதி மட்டும் கொட்டையை எடுத்து போட்டு மீதியை போடுறேன். ஸ்லைசரில் சூப்பராக தான் கட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாகவே நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் ஆல்ரெடி நல்ல ஒரு யூசேஜ் ஆகிற மிக்ஸி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபுட் ப்ராசஸரை வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக இந்த ப்ரீத்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இது வச்சு கப்ளர் இருக்குன்னா புஷ் வச்சு நீங்கள் அது வாங்குனீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு 5, 6லாம் வருதுன்னா நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட் ஃபோட்டோ எடுத்து அமேசானில் போட்டு தேடி நீங்கள் வாங்கி அந்த ஜாரு கீழே உள்ளதை மாத்துனீங்கன்னா தான் உங்கள் மிக்ஸிக்கு செட் ஆகும். நான் வாங்கும்போது அதை மட்டும்தான் மாற்றினேன். ஆனால் இவங்க யூனிவர்சல்னு போடுறாங்க. கண்டிப்பாக அது யூனிவர்சல் கிடையாது. அது ஒன்று மட்டும்தான் ட்ராபேக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோட வீட்டில் என் கிச்சனில் அதிகமாக யூஸ் ஆகிற பொருளில் இந்த ஃபுட் ப்ராசஸர் தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. இது வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளவோ வந்து வேலை மிச்சமாயிருக்கு. நீங்கள் அதே மாதிரி அந்த நான் ஸ்டார்டிங்கில் வெங்காயம் தக்காளி கட் பண்ண தெரியுங்களா, அந்த பிளேடில் சாப்பரில் நீங்கள் சிக்கன் போன்லெஸ் கூட போட்டிங்கன்னா அதில் நிறைய உங்களுக்கு நல்லா கட் பண்ணுது. நீங்கள் கையில் பண்ணுறத விட மைன்ஸ் ரொம்ப நல்லா அடித்து கொடுத்துருது சின்ன சின்னதாக. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் சமைக்கிறவங்க, உங்களுக்கு சமையல் பிடிக்காது, முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறவங்க, அதே மாதிரி நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் வந்து பிகினரு, எனக்கு இதெல்லாம் ரொம்ப செய்ய கஷ்டமாக இருக்குது, இல்லை நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து அமேசானில் இதான் ரேட்டு 3299 இருக்குது. இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சது உங்களுக்காக காட்டுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை எப்பயும் போல் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய குக்கிங் டிப்ஸ்க்கு, கிச்சன் ஆக்ஸு, அதுக்கப்புறம் இந்தமாரி நான் எதாவது வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூவும் போடுவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் இன்னும் உங்களுக்கு நிறைய இதே மாதிரி வீடியோஸ் போடுறேன். அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் புதுசாக, அதை பற்றி வீடியோவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வரும். அது என்னென்னா நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நான் இப்பயே உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டோமா. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎனில் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கோம். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். பாய்.